ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று அதான் டே 66ஓட எபிசோட் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து முத்துவை வந்து வார்ன் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு பிக் பாஸ் போனார். ஸோ அந்த கண்டென்ட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அப்படி என்ன தப்பு பண்ணார் முத்து அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுக்கு ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணிருக்கவங்களுக்கு லைக்ஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ராணவ் வந்து இப்போ அதாவது 3 ஆப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. ராணவ், ரஞ்சித், ரயன் 3 பேரில் வந்து யாரை வந்து யூனியன் லீடராக செலக்ட் பண்ணோங்கிறது மேனேஜர் டீம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இதில் வந்து ராணவ் தான் யூனியன் லீடராக செலக்ட் பண்ணுவாங்க ஆப்வியஸாக. இதை பற்றி அதுக்கப்புறம் வந்து மேனேஜர்ஸும் ஒர்க்கர்ஸும் சேர்ந்து உட்காந்து ஒரு மீட்டிங் உட்காந்து பேசுவாங்க. இப்போ வந்து மேனேஜர் சைட்லேருந்து முத்து இந்த சைடு வந்துட்டார் லேபர் பக்கம், லேபர் சைட்லேருந்து அருண் அந்த சைட் போயிருக்காரு. ஸோ இந்த ஸ்வாப் ஆனோடனே ஸோ இந்த டிஸ்கஷனில் மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. இதில் முத்து வந்து ஆல்ரெடி அன்ஷிதா மண்டே கழுவி இந்த ரூல்ஸ்லாம் நம்ம கொண்டு போய் வைக்கலாம், ரூல்ஸில் இதெல்லாம் நம்ம கோரிக்கை எடுத்துகிட்டு போய் வைக்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2-3 விஷயம் சொல்லியிருப்பாரு. இதை வந்து இதில் வந்து அதில் பேசின விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பேசியிருப்போம். அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ மேனேஜர் டீம் கிட்ட வந்து பேசுவாங்க உட்காந்து. அதில் ஃபஸ்ட் முத்து தான் எழுந்து நின்று பேசுவார். அவர் வந்து சொல்வார், இந்த மாதிரி வந்து அந்த சைக்கிளிங் யார் பெடலிங் பண்ணணும், யார் குளிக்க போகும்போது, யார் தண்ணி யூஸ் பண்ணும்போது, யார் பெடலிங் பண்ணோம் அப்படிங்கிறது இது வரைக்கும் மேனேஜர்ஸ் தான் டிசைட் பண்ணுறீங்க. இப்போ இனிமேல் வந்து அதை நாங்கள் டிசைட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு உங்ககிட்ட அதை பற்றி பேசலான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்னது முத்துவை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக வந்து மேனேஜர் சைட்லேருந்து 2 கேர்ள்ஸ் பண்ணுவாங்க. அந்த 2 கேர்ள்ஸ் யாருன்னு பார்த்தா ஜாக்லினும் மஞ்சரியும் தான். ஜாக்லினு கூட முத்து மேபி எதிர்பார்த்துருப்பாரு, ஆனால் மஞ்சரி இந்த ஆப்பை வைப்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா முத்துவை இந்த பக்கம் அமிச்சதே மஞ்சரி தான். அப்போவே வந்துட்டு முத்துக்கு புரிஞ்சிருக்கும், ஆஹா மஞ்சரி கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டாக இருந்தாலும் கேம் தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்னும் அது எக்ஸ்ட்ரா ஃபயர் மோடுக்கு போன மூமெண்ட்டாக தான் வந்து மேபி மைண்ட் வாய்ஸ்க்கு முத்துக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தா இவர் வந்து இந்த மாதிரி கேட்குறாரு இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து நாங்களே யார் பெடலிங் பண்ணோன்னு எங்களுக்குள்ளேயே நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், மேனேஜர்ஸ் அதை சொல்கிறதுக்கு பதில் நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் போது அப்போ வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, இங்கே மிஸ்டர் எம்கேன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ரூல்ஸ் புக் வச்சுக்கிட்டே எப்பயும் சுற்றுவார், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அதை சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கடகடன்னு முத்து அந்த சைட் மேனேஜர் டீமில் இருக்க ரூல்ஸ் எழுதியிருப்பார் இல்லைங்களா. அந்த ரூல்ஸ் எடுத்துன்னு வந்து வச்சு தானே அருண் கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பார், யூனியன் லீடர் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்துன்னு வந்து காட்டி இது வந்து படிக்கிறோம் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் அவர் முத்து எழுதியிருந்தது, ஒவ்வொரு வாட்டி வந்து யாராவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது, தண்ணி யூஸ் பண்ணும்போது, கேஸ் யூஸ் பண்ணும்போது வந்து யார் வந்து பெடலிங் பண்ணோங்கிறத மேனேஜர் டீம் டிசைட் பண்ணும் அப்படின்னு இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக அதை படித்து காட்டுவாங்க. ஆக்சுவலி இதை படித்து காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்குங்க. அதை நான் மறந்துட்டேன். இதில் வந்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைட் ஸ்வாப் ஆன முத்துக்கும் சரி, அந்த சைட் ஸ்வாப் ஆகி போன அருணுக்கும் சரி, அவங்கவுங்க ஸ்பீச் மாதிரி சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அருண் வந்து அவர் வன்மத்தை கொட்டுவார், முத்து இவர் வன்மத்தை கொட்டுவார். 2 பேரும் மாற்றி இந்த டாஸ்கில் அருண் வன்மத்தை கொட்டுறது பெருசு இல்லைங்க, முத்துவோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த முத்து இப்போ குரூப் டாஸ்க் இதை நீங்கள் இண்டிவிஜுவல் கேம்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே. முத்து வன்மத்தை கொட்ட வேணாம், ஆனால் அட்லீஸ்ட் நாமினேட் பண்ணும்போதோ இல்லை ஜென்ரல் கான்வர்சேஷன்ஸ்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசியிருக்கலாம். அதை விட்டு அதை ஜஸ்ட் லைக் தட் நான் இக்னோர் பண்ணுவேன், நான் அவ்வளோ நல்ல பையன் அப்படி இப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இப்போ குரூப் டாஸ்க்குன்னு வந்தோடனே திருப்பி நீங்கள் வன்மத்தை கொட்டுறது வந்து அவருக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது எங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இந்த கேமை நீங்கள் முன்னாடியே ஆடி இருக்கலாமே, ஏன் குரூப் டாஸ்க்குன்னு வந்தால் தான் ஆடுவீங்களா, பாய்ஸ் டீம் வெஸ் கேர்ள்ஸ் டீம்னு வந்தால் தான் ஆடுவீங்களா, இப்போ வந்து இந்த டாஸ்க் வந்தால் தான் ஆடுவீங்க. நடுவில் டெவில் டாஸ்க்கு அது இதுன்னு எவ்வளோ கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸில் நீங்கள் நாமினேட் பண்ணியிருக்கலாமே அருணையோ விஷாலையோ, இப்போல்லாம் பண்ணாமல் இப்போ எதுக்கு இப்படி வன்மத்தை கொட்டுறீங்க முத்து. நீங்கள் நாமினேட் பண்ணியிருந்தா கூட ஜென்யூனாக போயிருக்கும் கேமுக்குள்ளே. இப்போ நீங்கள் வன்மத்தை கொட்டும் போது அருணுக்கோ உங்களுக்கோ வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு கேட்டால் அது பேசும்போதே வந்து அருண் வந்து சொல்வார், எனக்கு இங்கே வந்ததில் நான் வந்து தொழிலாளர் சைட்லேருந்து இங்கே வந்திருக்கேன், ஸோ எனக்கு 2 பக்கமும் தெரியும் போது நான் வந்து தொழிலாளருக்காக பேசுவேன், என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கொடுப்பேன் அப்படி. அப்புறம் மாறி வந்திருக்க பவித்ராவும் சொல்லுவாங்க, நானும் அங்கே இருந்துட்டு இங்கே வர பட்சத்தில் இங்கே சென்டராக நின்று பார்க்கும்போது எனக்கு 2 சைடுமே நியூட்ரலாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வருது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க 2 பேருமே. அதில் நடுவில் அருண் என்ன சொல்லிடுவாருன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் எந்தெந்த கலையெல்லாம் பிடுங்கணுமோ அதெல்லாம் பிடுங்கியாச்சு ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி முத்துவை தான் மீன் பண்ணுவார். பட் ஆனால் அது அந்த இடத்துல யாரும் எதுவும் சொல்லலை, மேபி 24/7 சொன்னாங்களான்னு தெரில, நான் அந்த டைமுக்கு பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சைட் ஸ்வாப் ஆகி போனால் முத்துவும் வந்து எழுந்து நின்று பேசும்போது ஆல்ரெடி வந்து என்னது புடுங்கி அப்படின்னு ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் கலை புடுங்கின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கலையெல்லாம் புடுங்கினதா சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறது,
ஸோ வந்து வந்து அன்ஷிதா வந்து சொல்லுவாங்க, முத்து வந்து ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யூனியன் லீடர் அன்ஷிதா இல்லைங்களா? ஸோ முத்து அவங்க பேச விடுவாங்க. அப்போ அந்த இடத்துல தான் முத்து எழுந்துட்டு அருண் சொன்ன அந்த கலைப்பிடிங்கி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிடிச்சிக்கிட்டு இவரை கலாய்ச்சதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு சில கிளைங்கள்லாம் பிடுங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். முத்து இன்சைடு அமிச்சதை மீன் பண்ணி இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பிடுங்கி அப்படின்னு ஆரம்பித்து, அதாவது அருணை தான் சொல்லி ஆரம்பித்து அது ஒரு சில கலைங்கள்லாம் பிடுங்கினதான் சொன்னார் இல்லைங்களா? அவரெல்லாம் பிடுங்கிட்டு மேனேஜ்மெண்ட்டை நல்லா வந்துட்டு சிறப்பாக நடத்திட்டு இருக்க அருணுக்கு வந்து பாராட்டு அப்படின்னும் போது அந்த இடத்துல ஜாக்லின் வந்து கொஞ்சம் வான் பண்ணுவாங்க முத்துவை, நீங்கள் பேரை சொல்லுங்கள், இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை இன்டெரக்டாக ஆரம்பித்தது அருண் தான். பட் ஆனால் அதுக்கு பதில் சொல்லணும்னு போய் முத்து தான் வாங்குவார். அதாங்க அருண் பண்ணுறது தெரியுது, அருண் அப்படிதான் தெரியுது. நீங்கள் முத்துன்றது வேற லெவல், தீபக்ன்றது வேற லெவல். நீங்கள் அந்த லெவலுக்கு ஏன் இறங்கி விளையாடுறீங்க அவர் கூட? அதை விட்டுட்டு அதை நீங்கள் உங்கள் கேமில் காட்டுங்க, ஸ்ட்ராட்டஜியில் காட்டுங்க, டாஸ்காக காட்டுங்க. நீங்களும் அதே ஈக்குவல் கேரங்கன்னா அப்போ அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது முத்து ஃபேன்ஸ்க்கு புரியும் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் முத்துக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன். முத்துவை திட்டலை. முத்து வந்து ஈகோ கிளாஷ்குள்ளே போகிறதும் வன்மத்தை காட்டுறதும், நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக அருணை வந்து எதுவுமே கேட்காம பண்ணாமல், அவரை நாமினேட் கூட பண்ணாமல், அவருக்கு எதிர்க்கடின்னு ஒரு கேள்வி கூட கேட்காம பண்ணாமல், எனக்கு தெரியும் அருண் என்ன கேம் ஆடுறாருன்னு தெரியும், விஷால் என்ன கேம் ஆடுறாருன்னு தெரியும், பின்னாடியே பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ இண்டிவிஜுவல் கேமுன்னு வந்தப்புறமா பாய்ஸ் டீமுக்குள்ளே இருந்தீங்க, ஒன்றும் பண்ண முடியல. இண்டிவிஜுவல் கேமுன்னு வந்தப்புறமா அதை நாமினேட் பண்ணுறதுலையோ பேசுறதுலையோ நீங்கள் பண்ணியிருக்கணும். ஏதோ மஞ்சரிக்கு பிரச்சனை வரும்போது ஜாக்லின் ஏதோ ஒரு இடத்துல பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அப்போல்லாம் விட்டுட்டு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்கிட்ட வந்தால் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு, இப்போ இது டேரக்ட் கிளாஷாக போகும்போது 2 பேருக்குமான ஈகோ கிளாஷ் அப்பட்டமாக தெரியுது. 2 பேர் ஒருத்தர் மேலே அந்த டாஸ்க்கு விளையாடுறாங்களே இல்லையோ, அந்த டாஸ்க்குள்ளே இவங்க வன்மத்தை கொட்டிக்கிறதுல ரொம்பவே கிளாரிட்டியாக தான் 2 பேரும் விளையாடுறாங்கன்னு சொல்லணும். இது மற்றவங்க கேமையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற விதத்தில் தான் போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி அந்த வார்த்தைங்களை சொல்லி முத்துவை வந்து பேச ஆரம்பிப்பார். ஸோ இதனால் வந்து பாராட்டு அருணுக்குன்னு சொல்லிட்டு இப்போ மேனேஜர் டீமில் சேர்ந்துருக்கு அருணுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அந்த பெடலிங்கை நாங்களே எடுத்துக்கலான்னு பார்க்குறோம். அதை நாங்கள் டிசைட் பண்ணிக்கலான்னு போது தான் அந்த ரூல் புக்கை வந்து ஜாக்லின் கொண்டு வருவாங்க. ஜாக்லின் கொண்டு வந்துட்டு அதை மிஸ்டர் எம்கேன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இதில் அப்படி தான் எழுதியிருக்காருன்னா அந்த ரூல்ஸை படிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து திருப்பி படிக்க சொல்லுவார் ஜாக்லினை. அதாவது ஒவ்வொரு வாட்டி வந்து யாரோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போதோ பெடல் வந்து சைக்கிளிங் பண்ணணும், பெடல் வந்து பண்ணணும், அதாவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது பெடல் பண்ணணும் அப்படிங்கிறத திருப்பி படிக்க சொல்லுவார் ஜாக்லினை. 2 வாட்டி, ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை 3 வாட்டி ஜாக்லின் படிப்பாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லுவார். ஏன்னா எல்லாருமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்ப்பாங்க, ஜாக்லின் தான் திருப்பி அதை படிப்பாங்க. அப்போ ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கும்போது வந்துட்டு ஒன்றுமே புரியாது என்ன சொல்ல வர்றார் பிக் பாஸ் அப்படின்னா. பிக் பாஸே சொல்லுவார், நீங்கள் அதை படிச்சிங்களே பெடல் பண்ணணும் அப்படின்ட்டு, அதை பண்ணலை உங்கள் ஆளுங்களில் ஒருத்தங்க அதை பண்ணலை, செய்யலை, பெடலிங் பண்ணலை அப்படின்னும் போது யார் பண்ணலை பெடல், யார் பண்ணலைன்னா ரூல்ஸ் நல்லா தெரிஞ்ச முத்துவை கேளுங்க சொல்லுவார் அப்படின்னு முத்துவை அங்கேயும் கொத்து விட்டுருவார். ஸோ இந்த இடத்துல இன்றைக்கெல்லாம் முத்துவை வந்து கண்டஸ்டண்ட்டை டஃப் கொடுத்தாங்களோ இல்லையோ, முத்துக்கு பிக் பாஸே டஃப் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். முத்துக்கு வான் பண்ணார், பாராட்டினார், பல்பு கொடுத்தாரு, எல்லாமே பண்ணார். ஏன்னா அவர் செய்கிற தப்பை வந்து எல்லாருக்கும் தெரியுது, தெரியாமல் இல்லை, முன்னாடி நின்று பேச மாட்டாங்க. ஒன்று அவர் மாதிரி கிளாரிட்டியாக பேச வரலனாலும் இருக்கிற விஷயத்த ஓப்பனாவது பேசுங்கன்னா அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக பேச மாட்டாங்க. ஒன்று வன்மத்தை கொட்டுறாங்க, ஆனால் பாயிண்ட்டாக வச்சு யாரும் பேச மாட்டாங்க. அவர் வந்து என்னதான் வந்து என்ன சொல்கிறது மேனிப்புலேஷன் கேம் ஆடினாலும் அந்த பாயிண்டில் அந்த மேனிப்புலேஷன் மறைஞ்சு போயிட்டு அது ஒரு மாதிரி அவர் நல்லா தானே பேசுகிறாரு அப்படிங்கிற ஆங்கிளுக்கு வந்துடுது. இதை நான் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து சொல்லிட்டுருப்பேன். முத்து வந்து அந்த பேச்சில் அவர் வந்து மற்றவங்களையும் விக்டிம் ஆக்கலாம், அவரும் விக்டிம் ஆகிடலாம், இவர் மைண்டில் வச்சுருக்கிறத மற்றவங்க மைண்டுக்கு ஃபீடும் பண்ணலாம். இதுதான் அவர் பேச்சுக்கு இருக்கிறதுக்கான ப்ளஸ்ஸு. ஸோ அந்த பேச்சு ஜாலத்தை அவர் எப்படி வேணால் திருப்பலாம் அப்படின்னும் போது அதுக்கு டஃப் கொடுக்க அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இதில் ஓரளவுக்கு ஆனந்தி கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களும் இல்லை. மஞ்சரி சம்டைம்ஸ் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் தள்ளி நிற்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஃப்ரெண்ட் அது கொஞ்சம் இடிக்குதா அப்படின்றது ஒன்று புரியல. ஸோ இல்லைனாலுமே அந்த வீட்டில் எல்லாரும் மஞ்சரியை நெகட்டிவாக பார்க்குற பட்சத்தில் முத்து மட்டும் தான் தன் கூட கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக பழகிறாரு. ஆல்ரெடி நம்மளுக்கான ஃப்ரெண்டுன்னு அவங்க மோஸ்ட்லி ஃபேவரட்டிசம் பார்க்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது மஞ்சரி. கேமுன்னு வந்தப்பறம் நான் இறங்கி விளையாடுவேன் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம், ஆனால் அந்த சுச்சுவேஷனையும் பிக் பாஸ் உருவாக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். முத்து வெஸ் மஞ்சரின்னு ஒரு இடம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த சுவாரஸ்யத்தையும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஏன் பெடலிங் ஏன் பண்ணல முத்துன்னு அப்போ தான் முத்துக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா அவர் வந்து அங்கே போய் ஃபன்னாக உட்காந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த சைக்கிளிங் பண்ணுற இடத்துல ஒரு மாதிரி சைக்கிளிங் வந்து கை கால் ரெண்டுமே பண்ணி தான் அது பண்ண 3 விதமான டைப் ஆஃப் சைக்கிள் இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குழந்தைங்க வந்து வெறும்னே வீலில் சுற்றி விட்டுட்டு கையும் பிடிக்காம காலும் பிடிப்பாங்க, அப்படி நிற்பாங்க இல்லைங்களா, அது தானாகவே வீல் சுற்றுது இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவர் பண்ணுவார். அதுவும் எப்போ பண்ணுவார்னா இவர் அந்த சைட் ஷிஃப்ட் ஆனோடனே ஜாக்லின் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகும்போது அப்படி பண்ணுவார். அப்போ அந்த இடத்துல வந்து அன்ஷிதாவோ தர்ஷிகாவோ
அப்புறம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இவர் அருண் கூட சொல்லுவார் ஆக்சுவலி, இப்படி பண்ணாதீங்க, கை விட்டு பண்ணாதீங்க, காலில் மெதிங்க, கை பண்ணுங்கன்னா என்ன இப்போ ஓடணும், அவள் தானே பெடல் இது ஓடணும், வீல் ஓடணும், அப்படி தானே ஓடுதில்ல, விடு பரவாயில்ல பார்த்துக்கலாம், இப்படி தானே ஓடணும் அப்படின்னு. அன்ஷிதாலாம் சொல்லுவாங்க, இது நான் கூட இப்படிலாம் பண்ணியிருக்கேன்டா, பட் ஆனால் இருந்தாலும் விளையாட்டாக பண்ணாத, கொஞ்சம் சீரியஸாக பண்ண அப்படின்னு அன்ஷிதாவும் சொல்லுவாங்க யூனியன் லீடரா. அருணா சொல்லுவாங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. தர்ஷிகாவும் வந்து பார்த்துருப்பாங்க அந்த இடத்துல மேனேஜராக. ஸோ அருணா அப்போ மேனேஜர் தான், அன்ஷிதா யூனியன் லீடர். இப்போ யார் சொன்னாலுமே அவர் கேட்காம அவர் இஷ்டமாகவே பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கை மட்டும் விட்டு பண்ணுவார், அப்புறம் கால் மட்டும் விட்டு பண்ணுவார், அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ரெண்டுத்தையுமே விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருப்பார், சின்ன குழந்தைங்க பண்ணுற மாதிரி. அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ராணுவ சொல்லுவார், பண்ணார் முத்து. அப்போ வந்து ரெஸ்ட் ரூம் குளிக்க போன ஜாக்லினுக்கு பாதியிலே தண்ணி நின்றுடும். இப்போ பவித்ரா கிட்ட அவங்க குரல் கொடுப்பாங்க, உள்ளேருந்து தண்ணி வரலன்னா இல்லை முத்து மெதிச்சிட்டு தான் இருக்கார், பெடலிங் பண்ணிட்டு தான் இருக்காருன்னா, அப்போ வந்து பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் முத்து வந்து பண்ணிட்டு தான் இருக்கார், ஜாக்லின் குளிக்க போயிருக்காங்க, என்னன்னு பாருங்க, தண்ணி வரலையானா அப்போ அந்த விஷயத்தை விட்டுருவார். அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்னு வர்ற இடத்துல அந்த ரூல்ஸ் படிக்கும்போது முத்துக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு புரியும். பக்கத்தில் இருக்க மற்றவங்களாம் மெதிச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ராணுவ சொல்வார், அவர் எங்கே மெதிச்சாரு, சும்மா அப்படி ஃபாஸ்ட்டாக சுற்றி விட்டு தானாக சுற்றட்டோன்ற மாதிரி கம்முன்னு இருந்தார், கையும் யூஸ் பண்ணல, காலும் யூஸ் பண்ணல, தானாக தான் சுற்றிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ராணுவ குட் அப்சர்வேஷன் ராணுவன்னு சொல்லுவார். ஸோ எந்த ராணுவ எபிசோட் ஸ்டார்டிங்கில் முத்து மட்டம் தட்டினாரோ, இப்போ அதே முத்து மாட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயமா ஆக்சுவலி ராணுவ மாட்ட விடலை, ஆனால் பிக் பாஸ் எடுத்து வச்ச ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக நாம இப்படி தான் பண்ணாரு அப்படின்னு அந்த இடத்துல ராணவ் தான் சொல்கிறாரு. பார்த்தது என்னவோ அன்ஷிதா, தர்ஷிகா, அருண் எல்லாருமே தான் பார்த்தாங்க, பட் ஆனால் சொன்னது வந்து கரெக்டாக வந்து ராணவ் வந்து குட் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னது வந்து அந்த இடத்துல ராணவ் ஸ்கோர் பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆனோடனே ஒரு மாதிரி ஆகிடும் முத்துக்கு. பிக் பாஸ் இப்படி சொல்லுவார்னு அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களெல்லாம் வாயை வச்சு சமாளிச்சாச்சு, யாரும் நம்மளுக்கு கேள்வி கேட்க முடியாது. அப்படியே கேள்வி கேட்டாலும் இன்னும் வாயை வச்சு நம்ம அதை பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னும் போது இது வந்து வேணான்னு சொன்னாங்க, விளையாட்டுத்தனமாக பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அருணும் வந்து இவருக்கு ஆப்போசிட் டீமில் இருக்க அருணும் சொல்கிறாரு, ஸோ இதே அவங்க ஒரு பிரச்சனை ஆக்குவாங்க அப்படின்றதுலாம் இவங்களுக்கு தெரியாத முத்துக்கு. அப்புறம் ஏன் அதை பண்ணார், அவர் சுவாரஸ்யத்துக்காக பண்ணியிருந்தாலோ இதில் வந்து ரூல்ஸை மீறினதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதோட நிற்கல, உடனே என்ன சொல்லிடுவார்னா பிக் பாஸ், இந்த தப்பு நடந்ததுனால பாத்ரூமை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றவர். ஸோ தப்பு பண்ண அவங்களுக்கு மட்டும் அது பனிஷ்மெண்ட்னா பரவாயில்ல, அவங்க பண்ணதுனால ரெஸ்ட் ரூமை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா திருப்பி பர்மிஷன் வர்ற வரைக்கும் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணாமல் எவ்வளோ நேரத்துக்கு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது ஃபுல் ஹவுஸும் அந்த பக்கம் அவரை தான் பார்ப்பாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாது. ஒரு நிமிஷம் வந்துட்டு சாரி பிக் பாஸ், என்னால் வந்து மற்றவங்க பாதிக்கப்பட வேண்டாம், எனக்கு கொடுத்துருங்க எந்த பனிஷ்மெண்ட்னாலும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உடனே வந்து அங்கே போயிட்டு முத்து ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஆனோடனே போயிட்டு சரி ஓகே இப்போ அவர் பண்ணிட்டாரு, அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக வந்து என்ன சொல்ல, நான் இப்போ சமைக்க போகிறேன், நான் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து முத்துவே பெடலிங் பண்ணிட்டேன், வேறு யாரும் பண்ணாதீங்க, இதான் அவர் பனிஷ்மெண்ட் அப்படின்னும் போது உடனே தர்ஷிகா இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணலான்னு பார்ப்பாங்க. எப்படி ரஞ்சித் அந்த முட்டையை எடுத்து ஸ்கோர் பண்ணாங்களோ அது எந்த அளவுக்கு சரியோ இதுவும் சரி தப்பு அப்படிங்கிறத மீறி அது வந்து அவர் வந்து அப்படி பண்ணாருன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் சரி. ஆனால் வந்து அந்த முத்துக்கு திருப்பி அந்த டாஸ்க்கை கொடுத்து அவர் அப்போது நீங்கள் சமைக்கிறதுக்கு அந்த டாஸ்க் முத்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, அது அந்த பனிஷ்மெண்ட்டு நம்ம சமைக்கிற வரைக்கும் 1 hour 2 hour அவரே பண்ணட்டும் அந்த மாதிரி. அப்போனா அவர் பெடலிங் பண்ணி நீங்கள் சமைச்சிங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு தர்ஷிகா பர்சனல் வெஞ்சன்ஸ்குள்ளே போயிடுவாங்க. அது சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். என்ன கேட்டால் நீங்கள் வந்து அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்கள், அட்ரஸ் பண்ணுங்கள், இல்லை என்ன பண்ணலான்னு யோசிங்க. அதை விட்டுட்டு அதுக்காக சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறதுலாம் நீங்கள் ரவா லட்டு சாப்பிட்டதுலாம் ஞாபகம் இல்லையா தர்ஷிகா? திருட்டு கும்பலோட சேர்ந்து என்னது பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் கேமுக்கு முன்னாடி கேமுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பண்ண ஃப்ரைட் ரைஸ் ஞாபகம் இல்லையா, பிரியாணி ஞாபகம் இல்லையா, பால் சாதம் ஞாபகம் இல்லையா? அப்போ நீங்கள் எந்த ரூல்ஸில் வரீங்க தர்ஷிகா? மேபி வேறு யாராவது அந்த வீட்டில் அது ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு அதை கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை தர்ஷிகா. ஏதோ இந்த வாரம் உங்கள் பர்த்டேனால உள்ளே உட்கார வச்சுருக்காங்க மிட் வீக்ஷன் இல்லாமல், இல்லைனா உங்களுக்கோ விஷாலுக்கோ ஓட்டிங் வெளியில் வந்து ஒன்றுமே கிடையாது, 2 பேரும் சேர்த்து வெளில அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வெளில அனுப்பினா வெளில போய் உங்கள் ரொமான்ஸ் வச்சுக்கோங்க, உள்ளே நீங்கள் கேமே ஆடலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதோ உள்ளே உட்கார வச்சுருக்காங்க போனஸ்க்குன்னா கம்முன்னு உட்காராமல் கேம் ஆடிட்டு இருக்கா. அவர் தப்பாடுறாரோ சரியாடுறாரோ, ஆனால் அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா எவ்வளோ திருட்டுத்தனத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அவர் சொல்ல உங்களுக்கு தகுதி இல்லைங்கிறத நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் ஓவராக சொன்னது தான். ஸோ இந்த இடத்துல வந்து முத்துவும் ஒத்துக்கிறாரு, நான் 100% என்னோட தப்பு தான், நான் விளையாட்டாக செஞ்சிருந்தாலும் அது தப்பு தான், அது மற்றவங்களை பாதிக்கும்னு தெரிஞ்சு நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது, இது என்னோட தப்பு தான் பிக் பாஸ். நான் வந்து நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஒத்துக்கிறேன், இல்லை மேனேஜ்மெண்ட் என்ன கொடுத்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கொஞ்சம் டவுனாக தான் ஆயிடுவார். அது அவர் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணாரா இல்லை யதார்த்தமாக பண்ணாரா, ஆனால் அது ரூல்ஸ்க்கான விஷயம், அதை யூஸ் பண்ணி தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இவர் மேனேஜராக உள்ளே இருக்கும்போது ஜெஃப்ரி ஒரு வாட்டி, நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்,
ஜெஃப்ரி உள்ளே போகும்போது ரஞ்சித்தை உள்ளே வந்தாரும்போது ஒரே டைமில் அந்த ரெஸ்ட் ரூம் ஏரியாவை யார் யூஸ் பண்ணக்கூடாது, 2 பேர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத 2 வாட்டி அவர் சொல்லியிருப்பார், வார்னிங் கொடுத்துருப்பார். ஜெஃப்ரியை வந்து கேட்பார், இப்போ நீ போகும்போது ரஞ்சித் சார் அங்கே இருந்தாரா அப்படின்னு கேட்பார் ஜெஃப்ரியை டக்குன்னு கூப்பிட்டு. இல்லை பிக் பாஸ் அப்படின்னா, இல்லை அங்கே ரஞ்சித் இருந்தாருன்னா, இல்லை அவர் மக்கு கேட்டார், மக்கை மட்டும் நான் இந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து எடுத்து அந்த ரெஸ்ட் ரூமில் கொடுத்தா யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவர் மேனேஜராக இருக்கும்போது உள்ள ஒரு அப்படி விஷயம் நடந்திருக்குன்னா, இந்த டாஸ்கில் பிக் பாஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னா, நீங்கள் லெத்தார்ஜிக்காக எப்படி அந்த விஷயத்தை பண்ணுவீங்க? அப்படியே அத்தனை பேர் சொல்கிற பட்சத்தில் அப்படின்னும் போது, அப்போ ஜாக்லின் குளிக்கும்போது தண்ணியும் நின்று போயிருக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் அப்பயே சென்ஸ் பண்ணியிருக்க மாட்டிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு விஷயமா வச்சு நீங்கள் எதாவது க்ரியேட் பண்ணலாம் நினச்சிங்க. ஆனால் அதை யாருமே அட்ரஸ் பண்ணாதனால பிக் பாஸே முத்துக்கு டஃப் கொடுத்து இப்போ இந்த இடத்துல பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வர பட்சத்தில் உடனே வந்து சமைக்கவே, இந்த மாதிரி தர்ஷிகா சொன்னோடனே அருண் எழுந்து அப்போ சமைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது அவங்க சமைச்சா தர்ஷிகா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே அருண் எழுந்து அப்போ சமைக்கவே வேண்டான்னு சொல்லுவார். உடனே பிக் பாஸ் நினச்சிடுவார், நம்ம இங்கே ஒன்று சொன்னால் அருண் ஒரு தனியாக நம்ம ஒரு ரூல்ஸ் போட்டால் அருண் ஒரு தனியாக ரூல்ஸ் போடுறாரு. இந்த மாதிரி பிக் பாஸ் மைண்ட் வாய்ஸ் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டெவில் டாஸ்க்லேருந்து இதை பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டால் இவர் தனியாக அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சு இவர் ஒரு ரூல்ஸ் போட்டு இவர் டாஸ்க் விளையாடுறாரு. இப்பயுமே ஒன்று போயிட்டுருக்கு. அப்போ வந்து அருண் அப்படி சொன்னோன்னே அப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்வார், சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் பாத்ரூம் எல்லோரும் கெஞ்சுவாங்க, பாத்ரூம் ஓப்பன் பண்ணிவிடுங்க பிக் பாஸ், பாத்ரூம் ஓப்பன் பண்ணிவிடுங்க சாரி அப்படி சொல்லிட்டு. உடனே வந்து பிக் பாஸ் சொல்லுவார், சரி ஓகே, பட் ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் டீமே பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சரி ஓகே உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணலாம் ஜெஃப்ரி மற்றவங்கலாம் சொல்லும் போது அருண்லாம் உள்ளே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு பதில் வேறு யாராவது பண்ண வைக்கலாமா அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை வேறு யாரும் பண்ணால் அது இன்னும் ஏற்கனவே அது கொஞ்சம் ஹெவி டாஸ்க், வேறு யாரும் பண்ண இன்னும் இருக்கும், பண்ண அவரே பண்ணட்டும், எவ்வளோ நேரம் நம்ம சமைக்கிறோமோ அவ்வளோ நேரம் அதே பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதே வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஜாக்லின் சொன்னது தான், அதே இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1.5 2 hours பண்ணுவாங்க போல இருக்குது சமையல். ஸோ அவ்வளோ நேரம் அவர் தான் பெடலிங் பண்ணுவார். இதுலேயுமே வந்து நிறைய பேர் இது வெளில வந்துட்டு ஸோ அவ்வளோ நேரம் அவர் பெடலிங் பண்ணுற பட்சத்தில் அதுக்கப்புறம் அவங்க சமையல் முடிச்சுட்டு வந்து ஜாக்லின் வந்து போதும் எழுந்துரு முத்து அப்படின்னு சொல்லி ரயானை மாற்றி விடுவாங்க. இல்லை நான் இன்னும் பண்ணுறேன் அப்படின்னு முத்து. பட் ஆனால் இருக்கட்டும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் இந்த இடத்துல மேனேஜராக நான் சொல்கிறேன், நான் ஸ்வாப் பண்ணி விடுறேன், ரயான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. ஆனால் இதை பற்றி பக்கத்தில் பின்னாடி வந்து தர்ஷிகா, அருண், விஷால் 3 பேரை பேசுவாங்க. இது என்ன இதே வந்து ராணுவ பண்ணியிருந்தால் சும்மா விட்டுருப்பாங்களா, நான் பண்ணியிருந்தால் சும்மா விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லுவார். ஸோ வந்து இதுதான் இது ஒரு அந்த இடத்துல வந்து தர்ஷிகா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து மிஸ்டேக் பண்ணாருங்கிறத விட பிக் பாஸ் சொல்லும் போது அந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் கூட பண்ணல, ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணும். பட் ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுனா, அவர் சிரித்தார் ஓகே, பட் ஆனால் அந்த மைண்ட் வைஸ் ஏன் சிரித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்குது. என்ன சொல்கிறது, உங்களுக்குலாம் வந்து அவர் இன்டென்ஷனாக யாருக்கும் ரெஸ்ட் ரூம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பண்ணலை, அது விளையாட்டாக பண்ண போய் விபரீதம் ஆயிடுச்சு. ஆனாலுமே பிக் பாஸ் சொல்லும் போது ரியலைஸ் பண்ணல. ஏன்னா பிக் பாஸ் சொல்லும்போது ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ண மூமெண்ட்டு நம்மளை முத்து அந்த ஃபேஸில் அது தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச அந்த மூமெண்ட் உண்மைதான். ஆனால் அது நீங்கள் வந்து இந்தளவுக்கு விளையாட்டாக எடுத்து பண்ணியிருக்க வேண்டாம். இவ்வளோ ரூல்ஸு இல்லை இந்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு அவ்வளோ கரெக்டாக மற்றவங்க கிட்ட பேசுகிற நீங்கள் இந்த தப்பை பண்ணியிருக்க வேணாம். மற்ற யாரோ ராணுவ பண்ணியிருந்தாலோ இல்லைனா சத்யா பண்ணியிருந்தா ரஞ்சித் பண்ணியிருந்தா கூட ஓகே, நீங்கள் பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியனை தவிர. பட் ஆனால் அந்த இடத்துல அவர் ஃபீல் பண்ணது உண்மைதான். ஆனால் அதை ஃபீல் அவர் பண்ணலை. அவ்வளோ பேருக்கு பாத்ரூம் வந்து இதனால் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சு கூட அவர் ஃபீல் பண்ணல பிக் பாஸ் சொல்லி அப்படின்னு தர்ஷிகா சொன்னதை நம்மளால் ஒத்துக்க முடியல. அப்படி பார்த்தா வீக்கெண்டில் அவ்வளோ தூரம் சேது சார் சொல்லி தர்ஷிகா ஃபீல் பண்ணிட்டாங்களா அந்த ரவா லட்டு விஷயத்துலலாம். பிரேக்கில் வந்து என்னடா எல்லாரும் சேர்ந்து அடித்தா நான் என்னடா பண்ணுறதுன்னு சிரிச்சுக்கிட்டே தான் விஷால் கிட்ட சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே தான் இவராவது வந்து இவர் சிரிச்சாருன்றதை விட அந்த சிரிப்பில் அது வழி தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. ஆனால் அப்போ தர்ஷிகா சொன்னதில் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசால்ட்டு, ஒரு தெனாவுட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கூட உள்ள மஞ்சரி பவித்ரால அந்த உட்காந்து பேசும்போது நேற்று முந்தானத்தில் பேசும்போது கூட நீங்கள் அதை ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரியலையே தர்ஷிகா. நீங்கள் போய் அவரை சொல்கிறீங்களா அவர் ரியலைஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்ட்டு. உங்களை ரோஸ்ட் விட்டதோடு நிறுத்திட்டாங்க. இங்கே என்ன ஆச்சு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க தான் செஞ்சாங்க. அவ்வளோ நேரம் அவர் பெடலிங் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஆனால் நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக எடுத்துகிட்டு வந்து இது அங்கே பண்ணது அப்பட்டமாக தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் அன்ஷிதா கிட்டேயே உட்காந்து முத்து ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து இப்போ நான் பண்ணிட்டேன் ஓகே தான், பட் ஆனால் இதில் வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணதை விடவும் பிக் பாஸ் சொன்னதை விடவும் மற்றவங்க ஒரு சிலர் செஞ்சது தான் ரொம்ப வலிச்சுது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா கிட்ட சொல்கிறார். அன்ஷிதாவும் எல்லாரும் தப்பு பண்ணுறது தான் விடு, நான் கூட சும்மா ஓட்டியிருக்கேன் கொஞ்சம் நேரம், அது ஏதோ சரி விடு பரவாயில்ல, எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுறது தான், நீ வேணும்னு பண்ணலன்னா இல்லை அதுதான் எனக்கு அது இல்லை. மற்றவங்க யார் சொன்னால் அது தர்ஷிகாலாம் நான் அப்படி வந்து சமைச்சா சாப்பிட மாட்டேன்ற அளவுக்கு என் மேலே வன்மமாக கோவமாக இருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்க என்கிட்ட அதை காட்டினதே இல்லையா, அப்போ 60 நாள் என்கிட்ட வந்து அவங்க வந்து இதை காட்டாமல் வேறு விதமாக பொய்யாதான் இருந்திருக்காங்களா அப்படின்னு பேசுனதெல்லாம் எனக்கு வந்து அது கண்டென்ட் தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டால் வந்து அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே நம்ப முடியாது அப்படின்போது தர்ஷிகா மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். விஷால் கூட சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முத்து எப்போ பாரு விஷால் உங்களை நான்
நாமினேட் பண்ணுறாரு, அருணும் நாமினேட் பண்ணுறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க கூடவே இருக்கிற தர்ஷிகா வந்து விஷாலுக்கு ஃபேவரேட் பண்ணுவாங்களா, இல்லைனா விஷாலுக்கு போட்டியாவோ அருணுக்கு போட்டியாவோ இருக்க உங்ககிட்ட சண்டை போடுவாங்களா? அவங்க பண்ணோன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் அவ்வளோ வந்து அவங்க கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்த்தோ ஒரு ஸ்மூத் பாண்டிங் எதிர்பார்த்தோ அந்த வீட்டில் இருக்கீங்க. இது அவங்கவுங்க இப்படி தான் கேம் ஆடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இது ஒரு இடத்துல ஜாக்லின்கே நீங்கள் இப்படி தானே சொன்னீங்க அந்த அட்வைஸை. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணி அன்ஷிதா சொல்கிறது என்னால் கண்டென்ட்டாக தான் பார்க்க முடியுது. பிக் பாஸ் திட்டுவாருன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பிக் பாஸ் திட்டுனாரு, எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்க பிக் பாஸ் உங்களை திட்டினதுனால உங்களுக்கு அது கில்ட்டாக ஃபீல் ஆயிருக்கும். அவ்வளோதானே தவிர அந்த இடத்துல தர்ஷிகா பண்ணதை வந்து நீங்கள் கண்டென்ட்டாக சொல்கிறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க தர்ஷிகாவை பற்றி அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் முத்து சார். தர்ஷிகா பற்றி ஆல்ரெடி நிறைய ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு வெளில. நீங்கள் இதில் தனியாக எதுவும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த கேம் மனசாட்சி வந்து விளையாடணும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் சொன்னீங்களே முத்து சார், ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன சொன்னீங்க? கேர்ள்ஸ் 2 பேர் தான் சமைக்கணும், 3 பேர் உள்ளே வந்தால் டாஸ்க் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லும்போது, யாரும் அங்கே முடியாது சாட்சினாலாம் சொல்லும்போது, மனசாட்சியிலே அப்படி இப்படி சொல்லும்போது, மனசாட்சியெல்லாம் பார்த்து பண்ணோன்னா வீட்டில் உட்கார சொல்லுங்கள், வீட்டுக்கு போக சொல்லுங்கள் அப்படின்லாம் முத்து சார் சொன்னீங்களா? உங்களுக்கு அது மறந்து போயிடுச்சா? இப்போ நீங்கள் உங்கள் ஒரு தப்பு பண்ணி அதனால வந்து ரெஸ்ட் ரூமே வந்து பிக் பாஸ் வந்து பண்ணுறாரு. வந்து க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது கோவம் தான் வரும். அதுவும் அந்த இடத்துல மேனேஜராக இருந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. அப்போ ஒரு இடத்துல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுன்றது அந்த பொசிஷனில் அந்த உங்களுக்கும் தெரியும்ல. அப்போ வந்து அதை பிஎஸ் பண்ணி அங்கே உள்ள கிச்சனில் ஒரு ஒர்க் நடக்குதுன்னா, இல்லை மற்றவங்களுக்கு ஒரு ஒர்க் போகுதுன்னா, அது பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. விளையாட்டுத்தனமாக தப்பு பண்ணது நீங்கள். அது கேள்வி கேட்டது கொஞ்சம் ஓவராக பண்ணது தர்ஷிகா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தர்ஷிகா திட்டினதுக்காக நீங்கள் தர்ஷிகா அப்படி நடந்துட்டுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, மற்ற அந்த வீட்டில் தர்ஷிகா தவிர மற்றவங்க எல்லாம் உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்களா? ஏன் நேரில் பேசிகிட்டு இருக்க அன்ஷிதாவே என்ன உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க? எல்லாம் கேம்குள்ளே பண்ணுறது தான். அதுக்காக நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் புரியாதவரெலாம் கிடையாது. ஸோ இது நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ வந்து பிக் பாஸே வந்து முத்துவை வான் பண்ணார். ஸோ இதுக்கப்புறம் முத்துவோட கேம் வந்து என்ன சொல்கிறது, 2-3 இடத்துல வந்து பிக் பாஸ் கிட்ட பல்ப் வாங்கின மூமெண்ட் ஆகட்டும், வார்னிங் வாங்கின மூமெண்ட் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்தா முத்துக்கு டஃப் கொடுக்க அந்த வீட்டில் ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிக் பாஸே டஃப் கொடுக்குறாரு, அவரே ஸ்பாட்டில் இறங்கி டஃப் கொடுக்குறாருன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ இது வந்து இந்த கேம் இப்படியே தான் போயிட்டுருக்குமா, இல்லை வேறு ஏதாவது சுவாரஸ்யம் வருமா நெக்ஸ்ட் டே இந்த டாஸ்கில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு கேமுன்னு பெருசாக எதுவும் அங்கே ஸ்டார்ட் ஆகலை. எல்லோரும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.